சென்னையை பொறுத்த வரைக்கும் பார்த்தோம்னா ஒண்டர்ஃபுல்லாக இருக்கக்கூடிய ஒரு சித்தர் அப்படின்ற மாதிரியான விஷயங்கள் பலருக்குமே தெரியலை. நான் நிறைய சொல்லிகிட்டு இருக்கேன் தொடர்ந்து. இங்கே பெசன் நகரில் வந்து சக்கரையம்மான்னு இருக்காங்க. சக்கரையம்மா கேள்விப்பட்டிருக்கீங்களா? இல்லை சார், நான் அங்கே தான், அந்த ஏரியா நீலாங்கரை தான். நான் சக்கரையம்மா. ஆமாம், நீலாங்கரையில் தான் அந்த கட்டினவர் முதல்ல இருந்தார், அந்த சித்தர். அது வந்து எப்படின்னா, சித்தர் அப்படின்னு சக்கரையம்மா அப்படின்றது வந்து பார்த்தோம்னா, அதாவது ரொம்ப இனிப்பாக பேசுறது, சிரிக்கிறது, அந்த மாதிரியான விஷயமாகவும் இருப்பாங்களாம். அவங்க வந்து அந்த சித்துகளை கைவந்த ஒரு விஷயமா வச்சுருந்தாங்க இந்த சித்துகள்லாம். இதில் என்னென்னா, அவங்க அப்படி ஒரு இடத்துலேருந்து இன்னொரு இடத்துக்கு பறந்து போனதை ஒரு மிகப்பெரிய தலைவர், கடவுள் மறுப்பாளர், அவர் பார்த்து பேப்பரில் கொடுத்து, அந்த பேப்பர் கட்டிங் முதல் கொண்டு அங்கே இருக்கும். பறந்து போனாங்களா? பறப்பாங்க அவங்க. பறவையம்மான்னு அவர் வந்து சொல்லும்போது அந்த மாதிரி சொன்னார். அந்த பறவையம்மா பறந்து போனாங்க. சாரி சார், பார்த்துருக்கேன். கேட்குறேன், இது சுமாராக எத்தனை வருஷம் முன்னாடி இருக்கும்? இது கிட்டத்தட்ட வந்து ஒரு 100 வருஷத்துக்கு முன்னால் இருக்கும். நம்ம பறந்து போனது ஃபோட்டோ பிடிச்சிட்டாங்களா? ஃபோட்டோ பிடிக்கல அவர். அதான் இப்போ நான் வந்து அந்த பர்டிகுலர் பொலிட்டிஷியன் வந்து யாருன்னு நீங்கள் போய் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரிஞ்சுன்னு வச்சுக்கங்களேன். அந்த பொலிட்டிஷியன் சொல்லி பேட்டியே கொடுத்துருக்காரு, இந்த மாதிரி இவர் பார்த்துருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு. நான் அவர் பார்த்ததா சொல்லியிருக்காரு. அவர் மிகப்பெரிய ஒரு கடவுள் மறுப்பாளர். அவங்க அந்த மாதிரி பறந்து வந்து போயிட்டு இருக்காங்க அப்படி இப்படி அப்படின்னு அந்த மாதிரி சொல்லி பண்ணினது நடந்திருக்கு. அவங்களோட 100 வருஷம் தான். அவங்க வந்து என்ன சொல்லிட்டு இது பண்ணாங்கன்னா, 100 இயர்ஸ் கழித்து என்னுடைய எல்லாம் என்னை தேடி வருவாங்க, அதனால என்னை இந்த இடத்துல வச்சு இது பண்ணு அப்படின்னு சொல்லி பெசன் நகரில் வந்து பார்த்தீங்கன்னா அந்த கலாக்ஷேத்ரா ரோடு இருக்கு இல்லையா, அங்கேயே இருக்குது. நம்மளுடைய இவர் இருக்காரு, நம்ம பாமன் சுவாமிகள் இருக்கார் இல்லையா, அவரெல்லாம் சித்து பண்ணக்கூடியவர். அவருமே நிறைய சித்து பண்ணக்கூடியவர்னு வச்சுக்கலாம். அங்கிருந்து கொஞ்சம் அப்படி முன்னால் போனோன்னா ரைட் சைடில் இருக்கும். ஆமாம், பாம்பன் சுவாமிகள் நீங்கள் சொல்கிற மாதிரி அவருமே நல்ல சித்து பண்ணக்கூடியவர். இன்னொருத்தர் வந்து பார்த்தோம்னா அதுவுமே அதிகமாக தெரியாதவர்கள் அப்படின்ற மாதிரியான விஷயமா பார்த்தோம்னா, இப்போ இங்கே நங்கநல்லூரில் அவருடைய ஒரு கோயில் மாதிரி எழுப்பியிருக்காங்கன்னு வச்சுக்கோங்களேன். முதல்ல மயிலாப்பூரில் சின்னதாக ஒரு ரூமில், ஒரு குட்டியோன்னு ரூமில் அவர் சாதாரணமாக இருந்திருக்கார். மகா பெரியவர் இருக்கார் இல்லையா, அவருடைய பிரதர். மகா பெரியவரே வந்து என்னை விட அவர் தான் ரொம்ப வசதி அப்படின்னு சொல்லி அவர் இருக்கும்போதே சொல்லியிருந்தார். சிவன் சார்னு பேர்.